மதுரை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 பங்கேற்பாளர்கள் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், மாண்புமிகு திரு மதன் ராஜா. நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். காவிரி சொன்ன முதலமைச்சர் காயத்திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். காலையிலிருந்து பேசப்படக்கூடிய ஒரே செய்தி என்னவா இருக்கு, கேட்கக்கூடிய ஒரே செய்திகள் என்னவா இருக்கு அப்படின்னா உதயநிதி அவர்களுடைய கைது. இந்த உதயநிதி அவர்களுடைய கைது எதற்காக அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நேற்று தஞ்சாவூர்ல நடந்த அந்த போராட்டத்துல உதயநிதி அவர்கள் பேசின அந்த வக்கிர பேச்சு தான் இந்த கைதுக்கு மூல காரணம். இந்த கைது சரியா தவறா இது எல்லாமே இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். முதலாவதாக இந்த ஹேபிச்சுவல் அஃபண்டர். ஏன் ஹேபிச்சுவல் அஃபண்டர் அப்படின்னு சொல்றோம்னா, ஆரம்ப காலகட்டத்திலிருந்து, அதாவது நான் சொல்றது உதயநிதியினுடைய அரசியல் வருகையிலிருந்து கிடையாது, திமுக அது தொடங்கப்பட்ட காலகட்டங்களில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அது தனிமனித தாக்குதல்களை என்றைக்குமே கைவிட்டதே கிடையாது. தனிமனித தாக்குதல்களை தொடர்ச்சியாக அவர்களை எதிர்த்து யாரெல்லாம் நிற்கக்கூடியவர்களோ, அவர்களை எதிர்த்து யாரெல்லாம் பேசக்கூடியவர்களோ, அவர்கள் எல்லார் மீதுமே இந்த ஆபாச பேச்சு, தனிமனித தாக்குதல்களை ஏவி விட்டு தான் வரலாறு பார்த்திருக்கோம். ஸோ அதற்கு சற்றும் சளைக்காத ஒரு நபராகத்தான் இன்றைக்கு உதயநிதியுமே உருவெடுத்திருக்காரு. அவர் அரசியல நுழைந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் அந்த தனிமனித பேச்சு, டபுள் மீனிங்ல பேசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டபுள் மீனிங் பேச்சு, இது எல்லாத்தையும் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே செஞ்சாரு. அது பெரிய அளவுல பேசுபடு பொருளாக ஆகல. அதை ஆக விடாமையும் பார்த்துக்கிட்டாங்க சில மீடியாக்களை கைக்குள்ள வச்சுட்டு. நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கீங்க, ஒரு மாண்புமிகுன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு நபர், அமைச்சருக்கு நிகரான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர். நீங்க ஒரு 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாளர் மேடையில் எப்படி பேசுவாரோ அதை மாதிரி நீங்க உட்கார்ந்துட்டு பேசுறீங்க அப்படின்னா, இதை கீழே இருக்கக்கூடிய தொண்டன் என்ன நினைப்பான், நீங்க கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களையும் என்டாஸ் பண்ற மாதிரி தான் இது இருக்கு. ஸோ அப்ப கீழே உள்ளவர்களையும் நான் இப்படிதான் பேசணும், இந்த தொனியில தான் நம்ம அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாரா உதயநிதி அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வி. ஏன் உதயநிதி ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தே இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து வர்றாரு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஆதாரம் இல்லாமல் கிடையாது. உதயநிதி அவர்கள் இந்த அரசியல் முன்னெடுப்புகள் எப்ப ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, எடப்பாடி அவர்களுடைய காலகட்டங்கள்ல, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டங்கள்ல தான் உதயநிதி அவர்கள் அவருடைய அந்த அரசியல் வருகை அப்படிங்கிறது வருது. இவர் அரசியலுக்கு உள்ள வந்த உடனேயே அன்றைய ஆளுங்கட்சியாக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது தனிப்பட்ட தாக்குதல்கள் நிறைய பேசி பார்த்திருக்கோம். இந்த தனிப்பட்ட தாக்குதல்களை உதயநிதி மட்டும் முன்னெடுக்கல, அந்த கட்சியில இருக்கக்கூடிய நிறைய பேச்சாளர்கள் தனிமனித தாக்குதல்களை முன்னெடுத்ததை பார்க்க முடியும். குறிப்பாக சசிகலா அவர்கள் மீது தனிப்பட்ட தாக்குதல்கள் நிறைய பண்ணாங்க. சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதவி கொடுக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலில் விழுந்துதான் அவர் பதவி வாங்கினாரு அப்படிங்கிறத ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில, அதாவது பொதுமக்கள் பார்த்து முகம் சுளிக்கிற அளவில் தான் பொது மேடையில பிரச்சாரம் பண்றாரு உதயநிதி. இதையெல்லாம் தாண்டி இந்த கட்சியில மேடை பேச்சாளர்கள் இருந்து மேல்மட்ட தலைவர்கள் வரைக்கும் இதே ஒரு பாணியை தான் கையில் எடுத்தாங்க. ஆராசா அன்றைக்கு 2021 காலகட்டங்களில் தேர்தல் பிரச்சார பயணத்தின் போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தாயாரை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தாரு. நீங்க அரசியல் இருக்கீங்க அப்படின்னா அரசியல் ரீதியான முரண்பட்ட கருத்துக்களை வைக்கலாம், அவங்க கோட்பாடுகளை முரண்பாடு இருக்குன்னா நீங்க இது கருத்துக்களை வைக்கலாம், இல்ல அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ல தப்பு இருக்கு அப்படின்னா அதை சுட்டி காட்டலாம், பிழை இருக்கு அப்படின்னா நீங்க அதுல விமர்சனம் பண்ணலாம். ஆனா இந்த தனி மனித தாக்குதல் எங்கிருந்து வருது? இந்த தனி மனித தாக்குதல்களை பண்றதற்கு ஒரு அருகதையான ஒரு கட்சியா திமுகன்னு கேட்டா அதுவும் கிடையாது. அதான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அரசியல்ல அனாதையற்று நிற்கக்கூடிய ஒருத்தவங்களுடைய கடைசி ஆயுதம் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த தனி மனித தாக்குதல்கள் தான். இன்றைக்கு அந்த சிச்சுவேஷன்ல தான் திமுக நிக்குது. இவங்களுடைய இந்த கீழ்த்தரமான பேச்சு இருக்குல்ல, இந்த கீழ்த்தரமான பேச்சு ஆங்கில ஊடகங்கள் வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு. ஆங்கில ஊடகங்கள்ல நேற்று முழுக்க இது பெரிய அளவுல டிபேட் ஆக இருந்தது. சரி, இந்த பேச்சு என்ன அப்படிங்கிறதுமே அந்த காணொலியை பதிவிடுறேன், அந்த காணொலியை பார்த்தாலே தெரியும். ஆனா இதை பத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். காவிரி சொன்ன
நீ ஏத்துக்கிறீங்க ஏத்துக்கல இது எல்லாம் தாண்டி அவர் ஒரு மாநிலத்துக்கான முதலமைச்சர். நேற்றைய காணொலியிலே நான் தான் சொல்லியிருந்தேன், அவர் இந்த மாநிலத்துக்கான முதல்வர். அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் நீங்க கேள்விகள் முன்வைக்கலாம், ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இன்னொரு நபர் கூட இணைச்சு பேசுறது, இன்னொரு நபரை வச்சு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது எந்த வகையிலுமே இந்த மாதிரியான விஷயங்களை ஏத்துக்கவே முடியாது. இது இந்த கட்சிக்கு புதுசு கிடையாது. அவங்களுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் முன்னெடுத்தாங்க. இதற்கு கருணாநிதி அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை தனிப்பட்ட தாக்குதல்கள் பண்ணாத நாட்கள் கிடையாது. அவ்வளவு தனிப்பட்ட தாக்குதல்கள் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இந்திரா காந்தி வரைக்குமே இவர்களுடைய அந்த தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது ஏகபோகத்துக்கும் இருந்தது அவர்களுடைய ஆட்சி காலகட்டங்களில். கடந்த ஆட்சி காலகட்டங்களிலே பார்த்தோம் அப்படின்னா பொன்முடி அவர்களில் தொடங்கி ஆராசா இப்படி எல்லா நபர்களுமே நிறைய விஷயங்கள்ல சர்ச்சையான பேச்சுகளை பேசி மாற்றிருக்கதை பார்க்க முடியும். குறிப்பாக பொன்முடி அவர்கள் வைணவ சமயத்தையும் சைவ சமயத்தையும் இழிவாக பேசினது அது இன்றைக்கு வரைக்கும் வழக்காக இருக்கு. ஆராசா அவர்கள் பேசாத பேச்சு கிடையாது. இப்படி பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம். இவங்களுடைய மேடை பேச்சாளர்கள்ல இருந்து தலைவர்கள் வரைக்கும் அவ்வளவு வக்கரமான பேச்சுகள். குறிப்பாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நபர், அந்த நபரை இவங்க என்டாஸ் பண்றாங்க. மேடையிலேயே உட்கார்ந்து அவர் பேசுறத ரசிக்கிறாங்க. நிறைய மேடை பேச்சுகளை பார்க்க முடியும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு வக்கிர புத்தி கொண்ட ஒரு பேச்சாளர்களை நம்மளால பார்க்க முடியாதா? அவ்வளவு பேச்சுகளும் வக்கரமாக தான் இருக்கும். இதை மேடையில இருக்கக்கூடிய அந்த மேல்மட்ட நிர்வாகிகள் கூட ரசிச்சு பார்க்குறாங்க. இதனுடைய உச்சம் போனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சஸ்பெண்ட், ஒரு 10 நாளைக்கு அந்த கட்சியை விட்டு அவரை நீக்கியிருப்பாங்க. திரும்ப அந்த 10 நாளைக்கு அப்புறம் இன்னொரு மேடையில பார்க்கலாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை. ஸோ இப்படியாப்பட்ட நபர்கள்ல இருந்து ஒரு தலைவர் வர்றாரு அப்படின்னா அந்த தலைவர்கிட்ட மட்டும் வேற என்னத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும்? அவரும் அதே மாதிரியான ஒரு பாணியில தான் அரசியல் பண்ணுவார். இன்றைக்கு உதயநிதி அவர்கள் அதனுடைய நீட்சியாக தான் இன்றைக்கு அவர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த கைதுக்கு பிறகாக இவர்கள் பேசக்கூடிய பேச்சுகள் எப்படி இருக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்பவும் இந்த அதிகார துணி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையல. ஆர்.எஸ். பாரதி அவர்கள் இந்த கைதுக்கு பிறகாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாரு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ஆர்.எஸ். பாரதி பேசும்போது என்ன சொல்றாரு, அந்த குறிப்பிட்ட ஒரு நபர் அவருடைய பெயரை சொல்லி அவர் என்ன பிரதமரா, அவர் என்ன முதல்வரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அவர் பிரதமரோ முதல்வரோ இல்ல சாதாரண ஒரு நபரோ, அந்த நபர் குறித்து அந்த மேடையில பேச வேண்டிய அவசியம் என்ன? நீங்க போனது காவேரி நதிநீர் பிரச்சனை தொடர்பாக ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு, போராட்டம் பண்றதுக்கு, அரசை குறை சொல்வதற்கு, 4 விஷயங்கள் விஜய் எதிர்த்து திட்டுவதற்காக நீங்க போனீங்க. நீங்க போன அந்த வேலையை மட்டும் செய்யல, சேர்த்து இன்னொரு நபரையும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பற்றி நீங்க விமர்சனம் பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு கேவலமான கீழ்த்தரமான புத்தி. அதுக்கு நீங்க உட்கார்ந்து சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்கீங்க பத்திரிகையாளர் சந்திப்புல ஆர்.எஸ். பாரதி அவர்கள். இதெல்லாம் தாண்டி இவங்க இன்னொரு விஷயம் சொல்றாரு, நாங்க எம்ஜிஆர் பேசியிருக்கோம், ஜெயலலிதா பேசியிருக்கோம், அப்பெல்லாம் எங்களை கைது நடவடிக்கை எடுக்கல. நீங்க இதை பேசணும்னு சொன்னதே எவ்வளவு வெக்கக்கேடான விஷயம். இதை ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர்களை நாங்க பேசியிருக்கோம், அதுக்கெல்லாம் எங்களை கைது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்றதுலாம் கேவலமா இல்லையா? நாங்க பேசுனது சரிதான் அப்படிங்கிறத நீங்களே என்டாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு புறம் உதயநிதி அவர்கள் சொல்றாரு, நான் பேசுனதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி இங்க ஓட்டிட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காரு. நீங்க அவர் பேசுனது சரிதான் உட்காந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுல யார் சொல்றது கரெக்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறதே தெரியல. இன்னைக்கு என்ன அவசரம்? ஜெயலலிதா காலத்துல நாங்கெல்லாம் பேசியிருக்கிறோம், எடப்பாடி காலத்துல பேசியிருக்கோம், எம்ஜிஆர் காலத்திலே பேசியிருக்கிறோம். ஆனால் ஒரு வழக்கிலே கூட என் மீதே 16 கேஸ் ஜெயலலிதா கேஸ்ல போட்டாங்க. ஜெயலலிதா அவதூறு வழக்கு. ஆனா ஒரு வழக்கிலே கூட நான் கைது செய்யப்படவில்லை. தளபதி மேல 40 வழக்கு இந்த கேஸ் முடியும் போது ஒரு வழக்கிலே கூட கைது செய்யப்படவில்லை. ஆக இது போல அவதூறு வழக்கு பேச்சில வழக்கு போட்டு கைது செய்யறதே கிடையாது. ஆர்.எஸ். பாரதி மாதிரியான ஆட்கள் இன்றைக்கும் அவர்களுடைய அந்த அதிகார திமிரு அந்த இதெல்லாம் இன்ற வரைக்கும் குறையல. அப்போ இவர்கள் ஆட்சியில இல்லாத பொழுதே இவர்கள் இவ்வளவு திமிருத்தனத்தோடு இருக்காங்க அப்படின்னா ஆட்சியில இருக்கும் பொழுது நீங்க எவ்வளவு பண்ணிருப்பீங்க, எப்படியெல்லாம் பொதுமக்களை இழிவா நடத்திருப்பீங்க அப்படிங்கிறத யூகிக்கவே முடியல. சரி, போராட்டம் பண்றீங்க இந்த கைது நடவடிக்கையை எதிர்த்து. இந்த போராட்டமாச்சும் சரி ஒரு அறவழியில பண்றீங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. நான் ஒரு காணொலி பதிவுறேன், அந்த காணொலியை பார்த்து தெரியும். பொதுமக்கள் ரோட்ல போயிட்டு இருக்கான், உன் தலைவன் கைதுனா நீ போய் போராடு, அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஒரு நபர் வண்டியில போயிட்டு இருக்காரு, அந்த நபரை போயிட்டு நீங்க அடிக்கிறீங்க. உங்களுக்கு இதெல்லாம் கேவலமா இல்லையா? நீங்க என்ன சுதந்திர போராட்டத்துல போராட்டம் பண்ணி தியாகியா அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. போனது ஒரு நபரை இழிவா பேசுனதுனால, அதுவும் பெண் குறித்து இழிவா பேசுனதுனால. இதுல இவங்க சமூக நீதி, பெண்ணியம் இதெல்லாம் பேசி அடுத்தவங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுல வேற நாங்க தான் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தோம் அப்படின்னு. கேவலமா இல்லையா? நீங்க பெண்களை குறித்து நீங்களே தப்பா பேசுறீங்க, அதே இன்னொரு மேடையில போயிட்டு பெண்ணியம் பேசுறீங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான கேவலமான அரசியல் அப்படிங்கிறதே தெரியல. இன்னொரு இடத்துல மயிலாடுதுறை நினைக்கிறேன், மயிலாடுதுறையில போயிட்டு ஒவ்வொரு கடையும் அடக்கி சொல்றீங்க. உங்க தலைவர் கைதானது தனிப்பட்ட விஷயத்துல, அதுவும் முதலமைச்சரை விமர்சனம் பண்ணதுனால கைதாகியிருக்காரு. இதற்கு எதுக்கு பொதுஜனங்கள் கடை அடைக்கணும்? இதுக்கெல்லாம் யார் இவ்வளவு அதிகாரம் கொடுத்தாங்க? இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா ராதாபுரத்துல
முன்னாள் சபாநாயகர் அப்போ அவர்கள் போராட்டம் பண்றாரு. போராட்டம் பண்ணவங்கள கைது பண்ணி வண்டியில ஏத்துறாங்க. ஏத்தும் பொழுதே உள்ளேயே காசை பத்திலாம் பேசுறாங்க. அதாவது போராட்டத்துக்கு வந்ததற்காக காசு பிரிப்பதில் பிரச்சனை போல. உதயநிதி அவர்களுடைய தொடர்ச்சியான பேச்சுகள் பார்த்தோம் அப்படின்னா இதே துணியில தான் இருக்கும். சசிகலா அவர்களை விமர்சித்ததா இருக்கட்டும், சனாதனம் குறித்து பேசினதா இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். அவர் எப்பெல்லாம் பிரச்சாரத்துக்கு வராரோ, அதுவும் குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்திற்கு, அப்போதெல்லாம் இந்த வக்கரமான பேச்சுகள் வெளிப்படும். சில காணொலிகளை பதிவிடுறேன். இந்த காணொலிகளை பார்த்தா தெரியும் உதயநிதி அவர்களுடைய கைதை கண்டிச்சு திமுகவினர் நடத்திய போராட்டங்கள். இந்த மொத்த கலைபரங்கள் ஒரு புறம் போயிட்டு இருக்கு. இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கலாவும் ஒரு நரேட்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது திமுகவினரும் சரி, தாவேக்காவினரும் சரி. இந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவ் அப்படிங்கிறது தாவேக்கா வெர்சஸ் திமுக தான் அரசியல் களத்துல இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, இதனுடைய சலனமே இல்லாம திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் குறித்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டையுமே நான் பதிவில் போடுறேன். அந்த ட்வீட் இரண்டு பேருமே கண்டிக்கிற விதமாக இருக்கு. ஒரு புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கண்டிக்கிறாரு, இன்னொரு புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செஞ்ச தாவேக்க அரசையுமே கண்டிக்கிறாரு. தாவேக்க அரசை பொய்க்கால் குதிரை அரசு அப்படின்னு அவருடைய அந்த ஆதங்கத்தை கொட்டிக்கிறாரு. ஏன்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு மக்கள் கிட்ட இருந்து விலகி போவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் காரணம். ஆனா அவர் யார காரணம் நினைச்சுக்கிறாருன்னா, விஜய் அவர்கள் வந்தனாலதான் இன்றைக்கு நம்மளுடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அஸ்தமனம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைச்சதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு பொய்க்கால் குதிரை அரசு அப்படின்னு விஜய் அவர்களை விமர்சனம் பண்றாரு. உதயநிதி பேசும்பொழுது நாவடக்கம் தேவை, நீங்க ஒரு மாண்பு மிகுன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு நாவடக்கம் தேவை, இப்படி எல்லாம் ஒரு தோழமை சுட்டும் வகையில தான் ஒரு பதிவு போடுறாரு. ஆனால் அரசு கைது செஞ்சதை மட்டும் பொய்க்கால் குதிரை அரசுன்னு விமர்சனம் பண்றாரு. ஸோ இதுல இருந்தே நல்லா தெரியுது அவருக்கு தாவேக்கா மீது எவ்வளவு வெறுப்புணர்வோட இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு. சரி, இந்த ட்வீட் குறித்து இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ட்வீட்ல 2 பேருமே கண்டிக்கிறீங்க, 2 பேருமே சாடியும் போட்டிருக்கீங்க. இந்த ட்வீட் அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூர்ல இந்த போராட்டம் அப்போ தவறாக பேசும்பொழுதே வந்திருக்கணும், வக்கர பேச்சுகளோட பேசும்பொழுதே இந்த ட்வீட் ஆனது வந்திருக்கணும். யாரா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கண்டிச்சு. ஆனா இந்த மொத்தமாக ஒரு கலைபுரங்களாக நடக்கும் பொழுது இந்த ட்வீட் அப்படிங்கிறது வருது அப்படின்னா உங்களுடைய நோக்கம் அந்த பேச்சை கண்டிச்சா இல்ல கைது பண்ண தாவேக்கா அரசை நம்ம எப்படியாச்சும் குத்தம் சொல்லணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டணுங்கிற ரீதியில இருக்கா இந்த ட்வீட் அப்படிங்கிறது தெரியல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்கா என்னங்கிறத தாண்டி தாவேக்கா எதிர்ப்பு முழு மனதோட இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. முழுக்க திமுக எதிர்ப்பை தவிர்த்துட்டு இப்ப தாவேக்கா எதிர்ப்புல இறங்கிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சோ மக்களாகிய நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை எப்படி பார்க்கறீங்க, அவருடைய கைதை எப்படி பார்க்கறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.